வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். போக்குவரத்துத்துறை தனியார் மயமாக்கப்படாது, அமைச்சர் உறுதி. போக்குவரத்துத்துறை எக்காரணத்தை கொண்டும் தனியார் மயமாக்கப்படாது என்று தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். போக்குவரத்துத்துறை தனியார் மயமாக்கப்படும் என்ற செய்தி வதந்தி என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார். அரசை குறை கூறவும் அரசியல் நோக்கத்திற்காகவும் சர்ச்சை எழுப்பப்படுகிறது எனவும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணி தனியாருக்கு டெண்டர் விடுவதாக வந்த செய்தி முற்றிலும் வதந்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்துத்துறை எக்காரணத்தை கொண்டும் தனியார் மயமாக்கப்படாது. தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தற்போது 7200 புதிய அரசு பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தனியார் மயமாக்க எண்ணினால் குறைந்த காலத்தில் அனைத்து பேருந்துகளும் வாங்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டிரைவர் கண்டக்டர் பணிக்கு 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்டனர். மற்ற போக்குவரத்து பணிமனைக்கும் பணியாளர்கள் தேர்வு செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை நகர்ப்பகுதி, புறநகர் பகுதி தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருவதால் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், மேலும் தற்போது மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாகவும் கூறினார். அரசியல் காரணங்களுக்காக ஏதேனும் ஒரு புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதால் அரசியல் கட்சியினர் புகார் தெரிவித்து வருகின்றனர். ஒரு சில தொழிற்சங்கங்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் தனியார் மயக்கப்படுகின்றது என தொடர்ந்து குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் டிடிவி தினகரன், சீமான், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் தொடர்ந்து பேசி வருகின்றனர் என்று அவர் கூறினார். இதேபோன்ற அரசு போக்குவரத்து கழக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.